ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஸ்வீட்டாக நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரவா கேசரி தான். அது எப்படி நல்லா ஒட்டாமல் எம்மியாக செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் 20-25 முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே நெய்யில் ஒரு கப்பு ரவை போட்டு உங்களுக்கு நல்லா ரவையை வறுக்கணும். ரவை வறுபட்டுருச்சான்னு தெரியணும்னா கொஞ்சம் எடுத்து நீங்கள் வாயில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். அப்போனா ரவை நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ 3லேருந்து 3.5 கப்பு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஹாட் வாட்டர் ஊற்றும்போது கொஞ்சம் கவனமாக ஊற்றுங்க, ஏன்னா ஆவி அடிக்கும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நம்மளுக்கு ரவை வந்து நல்லா வெந்து வரணும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சோடு சால்ட், ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து 1.5லேருந்து 2 கப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மைல்டாக சுகர் வேணுன்னா 1.5 கப்பு சேர்த்தா போதும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்க்கணும். கட்டிலாம் எடுத்துட்டு லாஸ்ட்டில் நம்மளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய், நம்ம வறுத்து வச்ச முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேசரி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.